வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 1S PMS. 1S அப்படிங்கிறது 1 சீரியஸ். ஒரு செல் இருக்குது. ஒரு செல்லை நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மாடுல் வேணும். இந்த மாடுலோட ஒர்க்கு என்ன? பேட்டரி மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயான் செல்லில் இருந்தால் இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இதில் இந்த மாடுலுடைய ப்ளஸ்ஸு பேட்டரியோட ப்ளஸ்ஸு, பேட்டரியோட மைனஸில் கொடுத்துடணும். அவ்வளோதான் செல்லோட மைனஸ். இந்த இடத்துல இந்த 2 பாயிண்டில் நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு யூனிட்லேருந்து இதில் இன்புட் கொடுத்தா இந்த செல்லை நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். இதுக்கு பேர் செல்லு, நாட் பேட்டரி. இந்த செல்லுடைய தொகுப்புக்கு பேர் தான் பேட்டரி. இந்த செல்லுடைய வோல்ட் 3.7 வோல்ட் இருக்கும். ஆம்பியர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஏன்னா அதில் இந்த 18650 நிறைய ஆம்பியர் ரேட்டிங்கில் இந்த மாதிரி செல் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அப்போ நமக்கு ஒரு பேட்டரியை மேக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதோடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் தெரியணும், அதில் எவ்வளோ கரண்ட்டுன்னு தெரியணும். தென் அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், நம்ம அதில் கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ தான் பேட்டரி மேக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு 12 வோல்ட்டு, ஒரு 6 ஆம்பியர், 12 வோல்ட் 7.2 ஆம்பியர், 12 வோல்ட்டு, இந்த மாதிரி ஒரு 12 ஆம்பியர் இல்லையா 40 ஆம்பியர், இதெல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் தேவைப்படுது. நம்ம அப்ளிகேஷன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லை. சோலார் பேனல் எப்போ வந்துச்சோ அதிலிருந்தே இது சம்மந்தப்பட்ட இந்த பேட்டரி, இன்வெர்ட்டர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக மாறிட்டுருக்கு. நாம் பிகினர்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் நியூ கமர்ஸ், நீங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட் இந்த டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது லித்தியம் அயன் செல்லை உபயோகப்படுத்தி லித்தியம் பேட்டரி எப்படி தயாரிக்கிறது, மேக் பண்ணுறது. நம்ம இந்த செல்லோட சீரியஸ் பேரலல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பேட்டரி மேக் பண்ண முடியும். ஆனால் இதில் லித்தியம் செல்லில் சார்ஜ் பண்ணுறது, டிஸ்சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த மாடுல். இந்த மாடுல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ப்ரொடெக்ஷன் பண்ணுது. என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணுது? ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது, ஓவர் சார்ஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது, ஓவர் டிஸ்சார்ஜ், டீப் டிஸ்சார்ஜ் அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த செல்லோட 2.5 வோல்ட்டு கீழே போச்சுன்னா இருந்தால் அந்த செல்லை நீங்கள் உபயோகப்படுத்த முடியாது. இப்போ நார்மலாக இந்த செல் எடுத்து செக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், 3.7 காமிக்கணும். அட்லீஸ்ட்டு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 4.25 காமிக்கணும். இதுதான் பக்காவாக ஃபுல்லி சார்ஜ். ஒருவேளை ஃபுல்லாக சார்ஜருடைய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, இந்த செல்லில் மேலே எழுதியிருக்கும் 1600, 3600, 10,000, 12,000லாம் எழுதியிருக்கேன். ஆனால் உண்மையாலுமே அவ்வளோ ஆம்பியர் அதில் இருக்குமா, கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு மாடுல் இருக்குது. ஒரு மாடுல் இதுதான் அந்த மாடுல். இந்த போர்டு இதோடைய காஸ்ட் 300 ருபீஸ். 2 பீஸபிள் ரெசன்ஸ் வித் போர்டோடு இருக்கும். இல்லை நிறையா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நான் வேணால் என்லார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான்
இந்த மாதிரி இருக்குது. இந்த நட்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே தெரியும், பேக்கெட்டில் இருக்குது. நிறையா வந்திருக்கு ஏகப்பட்ட. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. 100 பீஸ்க்கு மேலே ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா? இது போர்டு. இந்த மாடல் அவசியம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்குமே அவசியம் தேவை. ஒரு பேட்டரி பேக் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு பேட்டரி பேக் வந்து நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, வோல்ட் ஆம்பியர் அதில் இல்லை அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் செல் சீரீஸில் இருந்தாலும் சரி, பேரல் இருந்தாலும் சரி, அதனுடைய ஆம்பியர் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ஆம்பியர் கெப்பாசிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னா இது தேவை. இந்த யூனிட் கண்டிப்பாக தேவை. இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்போது என்ன தேவைப்படுது? இந்த மாதிரி ஒரு யூனிட் தேவைப்படுது. இதன் மூலிமா என்ன பண்ண முடியும்? ஒரு செல்லோட கெப்பாசிட்டியை நம்ம செக் பண்ண முடியும். எவ்வளோ ஆம்பியர் அதை தக்க வைக்கும் அல்லது எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கும், டெலிவரி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண முடியும். அப்போது ஒரு குரூப்பில் வந்து சீரியஸோ பேரலையோ ஒரு செல் ஷார்ட் ஓப்பன் ஏதாவது ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை செல்லில் காமிச்சிருக்கேன், ட்ரை செல்லில் மாடலில் காமிச்சிருக்கேன். இப்போ தான் லித்தியம் செல்லில் வந்திருக்கோம். இந்த யூனிட் இருந்தால் தேவைப்பட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலிமா என்ன பண்ண முடியும்? நீங்கள் கெப்பாசிட்டியை செக் பண்ண முடியும். ஓகே, நான் உங்களுக்கு இது டெமோ உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு செல் இருக்குது. இந்த செல்லை வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். மாடலுடைய ஒரு எண்டு செல்லோட ப்ளஸுக்கும் ஒரு எண்டு செல்லோட மைனஸுக்கும் கொடுக்கணும். நான் இப்போது உங்களுக்கு சால்டர் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதான் அது மாடல். இது பிஎம்எஸ் இதனுடைய யூனிட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா 2 ஐசி இருக்குது. ஒரு ஐசிக்குள்ளே 2 மாஸ்பெட்டும் ஒரு ஐசிக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் ஐசி இருக்குது. இதுதான் பேட்டரியோட மைனஸ், பேட்டரியோட ப்ளஸ். இது எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா இந்த மாஸ்பெட் சார்ஜ் டிஸ்சார்ஜ்னு கொடுத்துருக்கு. சார்ஜ் ஆகும்போது இந்த மாஸ்பெட் கண்ட்ரோல் பண்ணும். இதனுடைய பல்ஸ் வர்றதை பொறுத்து இது கண்ட்ரோல் பண்ணும். அதேமாரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது இதில் வர்ற பல்ஸை பொறுத்து இது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ நெகட்டிவ் லைனை ரெசன்ஸை கூட்டி குறைக்கிறது மூலிமா இந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் எல்லாம் நடக்குது. இந்த சிஎஸ் அப்படிங்கிறது சென்சிங் சர்க்யூட். இதான் பிஎம்எஸ்னுடைய ஒரு பாயிண்ட். அது இந்த சர்க்யூட் பற்றி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்க ஒர்க்கிங் பிரின்சிபல். இதுதான் அந்த இருக்கக்கூடிய அந்த யூனிட்டில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கொடுக்க போகிறோம், கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதான் ஒரு செல் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். இதுதான் இந்த யூனிட். ஓகேவா? மாடல் இருக்குது. தேவைப்படுறவங்க பிஎம்எஸ் வாங்கிக்கலாம். 1S 2S 4S எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இப்போ ஒரு செல் எடுத்துக்கோமே. இந்த செல் எடுத்துகிற டிப் இருக்கு இல்லையா, அந்த டிப்பை வந்து என்ன பண்ணணும்? ஸ்க்ராப் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஒரு சைனா பிளேடு இருந்துன்னா ஸ்க்ராப் பண்ணணும். எல்லா லித்தியம் செல்லுக்குமே இந்த ப்ரொடெக்டிவ் கிளிப்பு இருக்காது. ஏன்னா பாசிட்டிவ் இந்த டிப்பு தான். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைன்னா ஷார்ட் ஆயிரும். சில லித்தியம் செல்லாம் இருக்குது, சில கம்பெனி லித்தியம் செல் இருக்குது. கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? பண்ணிக்கங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஜான்சன் பேபி பட்ஸ் இருக்கும். அந்த பட்ஸ் மூலிமா என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல இந்த செல்லை இந்த இடத்துல கொஞ்சம் இந்த டிப்பில் 2 டிப்லேயும் இந்த கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிரும். கருப்பாக உங்களுக்கு வராது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிண்ட் பண்ணிக்கிங்க. இந்த டிப்பில் டிண்ட் பண்ணிக்க. ஓவராக ஹீட்டு கொடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். இப்போ இது இருக்குன்னா இதில் நல்ல ஸ்க்ராப் பண்ணால் தான் ஒட்டி, இல்லைன்னா ஒட்டாது. சரி, இது நல்லா வந்து சால்ட்ரிங் தான் பண்ணணுமா அப்படின்னா நம்ம இது கொஞ்சம் எஃபெக்டிவ் காஸ்ட் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக சால்ட்ரிங் பண்ணுறோம். இதே வந்து உங்களுக்கு வந்து இது நல்லா ஸ்க்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒட்டும். அதிகமாக ஹீட் கொடுக்காதீங்க. இது பேட்ரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இதில் போர்ட்டபிள் மினி வெல்டிங் மிஷின் இருக்குது. அந்த வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு காஸ்ட் வந்து 3500 வரும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பிஎம்எஸ் போர்டு 1Sல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாசிட்டிவ், ஒரு 2 வந்து நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ். ஸோ என்ன பண்ணலாம், இந்த பாசிட்டிவ் கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கங்க இந்த மாதிரி. சரி, ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது இதில் வோல்ட் அளக்கணும், எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மீட்டர் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஹை வோல்டேஜ் ஏசி டிசி அளக்கலாம். கரண்ட் ஏசி டிசி ரெண்டுமே கரண்ட் அளக்கலாம். ஏசி யூஸ்வலாக கண்டினியூட்டி சம்திங் எல்லாமே இருக்குது, இதில் இருக்குது. ஸோ இந்த செல்லில் எவ்வளோ வோல்ட் இருக்கும் பார்க்கலாம். எவ்வளோ வோல்ட் இருக்கும், 3.7 இருக்கணும் இல்லையா. 20 வோல்ட் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எவ்வளோ வருது, 3.9 கொஞ்சம் எச்சாவே இருக்குது. இன்னொரு செல்லை செக் பண்ணலாம். 3.8 இருக்குது. 3.8 நல்லா இருக்குது, குட் கண்டிஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கெப்பாசிட்டி செக் பண்ணால் தான் உறுதி சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செல்லோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளிப் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணணும், நம்ம இதில் B+ அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பேட்டரியோட B+. இதை வந்து டாப்பில் பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நாம் வந்து ஸ்க்ராப் பண்ணி டிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் சால்டர் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் இந்த பாயிண்ட்டு, இதுக்கு பேட்டரிக்கு ஹோல்டர் இருக்குது. அந்த ஹோல்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சால்டர் வைக்க முடியும். வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதனுடைய காஸ்ட் வந்து 3500 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நீட்டாக சால்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதில் வோல்ட் அளக்கலாம். நாம் ஒரு அடாப்டர் எடுத்துக்கலாம். ஒரு 5 வோல்ட் அடாப்டர், மொபைல் சார்ஜிங் அடாப்டர் எடுத்துக்கலாம். 3.2 வோல்ட்லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். பொதுவாக சார்ஜர் அடாப்டரில் வர்ற வோல்ட் வந்து 5.1 வோல்ட் 5 வோல்ட் இருக்கும். இப்போ நான் சால்டர் பண்ணுறேன். எங்கே சால்டர் பண்ணணும் பாருங்கள், இந்த 2 குமிழ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு அதில் P- P+ன்னு இருக்குது. பவர் ப்ளஸ் பவர் மைனஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ சால்டர் பண்ணலாம். ஏன்னா மைனூண்டாக இருக்கும், அதில் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ சால்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதில் வந்து நம்ம இப்போ வோல்ட் அளக்கிறேன். இதில் சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோர் வோல்ட் இருக்குது. அப்போ செல்லு எல்லாமே எப்படி இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். ஃபுல்லாக சார்ஜ் ஏறிச்சுன்னா அது எவ்வளோ இருக்கணும், 4.25 இருக்கணும். ஓகே, பாருங்க, ஒரு சார்ஜர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ப்ளஸ் மைனஸ் ஏற்கனவே பேட்டரி கிட்டத்தட்ட 4.1 ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா,
இந்த இடத்துல வச்சவே இந்த லைட் இண்டிகேட்டர் எரியும். ஏன்னா பேட்ரி தென் இது மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு செக் பண்ணுறேன். இன்புட் வோல்ட்டு சார்ஜர்லேருந்து 4.2 வோல்ட் ஆர் 4 வோல்ட் 4.2 வோல்ட் 4.2 வோல்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், இந்த மாடல் இந்த மாதிரி கொடுத்தா இது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிடுச்சுன்னா வோல்ட் 4.2 வோல்ட் வந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லுன்னு அர்த்தம். ஸோ என்ன பெனிஃபிட் இந்த மாடல் அப்படின்னு கேட்டால், ஷார்ட் சர்க்யூட் தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர் சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர் டிஸ்சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த ஓவர் கரண்ட்லேயே வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்குது, லோடு ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. இதெல்லாமே இந்த மாடலில் எல்லாமே இருக்குது. நம்ம அடுத்தடுத்த மாடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து 2S மாடல், அதில் எப்படி நம்ம செல் சீரிஸ் பேரல் கொடுக்க போகிறோம் அப்படி அடுத்தடுத்த வீடியோ வரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் உங்களுக்கு செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், நிறைய வகுப்புகள் இருக்குது, கிளாஸ் இருக்குது. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஒர்க் ஷாப் தேவையான டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். கிளாஸ் டி போர்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த போர்டு தேவைப்படுறவங்க செல்லோட கெப்பாசிட்டியை செக் பண்ணுற போர்டு காஸ்ட்டு 300 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸ்பாட் வெல்டிங் மிஷினுடைய காஸ்ட் வந்து 3500 ரூபா வரும். ஏன்னா ஃபியூச்சரில் இது நம்ம அடிக்கடி இந்த பேக்கெல்லாம் பிரித்து செக் பண்ண வேண்டியது இருக்கும், மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் இன் ஃபியூச்சரில். இல்லை நாம் ஒரு வீட்டுக்கு ஒரு சோலார் சிஸ்டம் மார்க்கெட்டில் இருக்கிற விலையோட ஒரு ஹாஃப் ஆஃப் த பட்ஜெட்டில் ஒரு பாதி விலையில் நம்மளால் பண்ண முடியும். அப்போ நம்ம எந்த இடத்துல அந்த ரேட்டை குறைக்க முடியும், ப்ரைஸை குறைக்க முடியும்னா இந்த மாதிரி பேக் நாம்ளே அசம்பிள் பண்ண தான். பேட்ரி பேக் நாம்ளே அசம்பிள் பண்ணணும், கண்ட்ரோல் மாடலும் நாம்ளே அசம்பிள் பண்ணணும், இன்வெர்ட்டர் போர்டு இருக்குல்லையா அதுவும் நாம்ளே அசம்பிள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா ரேட் ரொம்ப கம்மியாக பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இதுதான் சர்க்யூட்டு. இப்போது இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இதில் கொடுத்துருக்கேன், சார்ஜ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்தோம். 4.2 வோல்ட்டு காமிக்குது, சார்ஜ் ஏறும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் லித்தியம் அயன் செல்லை சார்ஜ் பண்ணணுன்னா இந்த மாதிரி சார்ஜிங் யூனிட் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், இருக்குது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.